சுரேஷ்குமார். நான் சொல்லும் கதையின் தலைப்பு கிளியும் காகமும். ஒரு காட்டில் உள்ள ஓர் ஆலமரத்தில் கிளியும் காகமும் கூடு கட்டி குஞ்சுகளுடன் வசித்து வந்தன. கிளிகள் தன் அழகை பற்றி மிக பெருமையாக பேசின. அத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் காகத்தை பற்றியும் அதன் நிறத்தை பற்றியும் மிக கேவலமாக கேலி பேசின. அடிக்கடி இதை பேசி காகத்தை வம்பு கிழித்தன. இந்த உலகத்திலேயே மிக அழகான பறவை கிளிதான். மிக அருவருப்பான பறவை காகம். என்னை மக்கள் விரும்பி போற்றுவர், உன்னை பார்த்தாலே விரட்டுவர். அது மட்டுமா, உன் குரல் கேட்டாலே எரிச்சல் வரும். நீ மட்டுமா இப்படி? உன் குஞ்சுகளும் அப்படிதான். என் குஞ்சுகளை பார், என்ன அழகு, என்ன இனிமையான குரல், அசர் வைக்கும் பார்வை, சொக்க வைக்கும் நடை. என்னை தன்னை பலவாறு புகழ்ந்தும் காகத்தை மிக கேவலமாக திட்டி பேசியது. கிளி இந்த நக்கலான வம்பு பேச்சிற்கு பதில் ஏதும் கூறாமல் காகம் தான் உண்டு தன் வேலை உண்டு என இருந்தது. நாட்கள் சென்றன. கிளியின் குணம் மாறவில்லை. ஆனால் காகமோ எதையும் பொருள்படுத்தாமல் வாழ்ந்து வந்தது. ஆனால் காகம் கிளியிடம் ஒரு கருத்தை மட்டும் கூறியது. அழகை விட அன்புதான் முக்கியம் என்றது. ஒரு நாள் வழியில் வந்த வேடனின் கண்ணில் இந்த மரம் பட்டது. வேடன் கிளியின் கூட்டையும் காகத்தின் கூட்டையும் கவனித்தான். கிளி குஞ்சுகளை போய் வெடித்து விற்றால் நல்ல விலைக்கு போகுமே என எண்ணினான். திடீரென்று மரத்தில் ஏறினான். கிளி குஞ்சுகளை பிடித்து பயில் போட்டு நடந்தான். ஆனால் காகத்தில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பெரிய கிளிகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கிளிகள் கதறின, வேதனைப்பட்டன. காகத்திடம் தன் நிலையை கூறி அழுதன. காகத்திடம் இழிவாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்டன. காகமோ நட்புடன் ஆறுதல் கூறியது. அதிக அழகு ஆபத்து என்பது கிளிகளுக்கு புரிந்தது. என்ன நண்பர்களே, நம்மை நாமே புகழ்ந்து பிறரை இகழ்வது தவறு. நாம் யாரையும் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. அப்படி பேசினால் பின்பு துன்பமே வரும். நீதி கர்வம் அழிவை தரும். நன்றி, வணக்கம்.